அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆக்சுவலாக வனிதம் மேம் நடிக்க வந்ததுலேருந்து நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ங்கிறது நிஜமாகவே ரொம்ப பெருசு. நான் தொடர்ந்து அவங்களுடைய இன்டர்வியூ எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். அவங்க லைஃப்பில் இருக்க ஸ்ட்ரகிள் அது ரொம்ப பெருசு. அந்த ஸ்ட்ரகிளை ஒரு உமனாக அவங்க ஃபேஸ் பண்ணுறத பார்க்குறப்ப ரொம்ப அவங்களோட ஹேர்டில்ஸ் எனக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு காலகட்டமும் இந்த சமூகம் ஒரு பெண்ணை எவ்வளோ கேலி பொருளாக விமர்சனக்குரிய பொருளாக தொடர்ந்து அதை விமர்சனப்படுத்திக்கிட்டே இருக்கிறத தொடர்ந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு ஷோவில் நான் கலந்துக்கிட்ட ஷோவில் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை சொல்லி அவங்க அழுததை நான் பார்த்துருக்கேன். இன்னமும் ஆணாதிக்க சமூகத்தில் உமனை நம்ம ஒடுக்கப்பட்ட சமூகமாக தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஜென்டராக ஒரு உமனை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு ஜென்டர் உமன் என்ன பண்ணாலும், என்ன ட்ரெஸ் போட்டாலும், என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கிறோம். அதில் கலாச்சாரத்தை வைக்கிறோம், பண்பாடை வைக்கிறோம், எல்லாத்தையும் அது மேலே திணிச்சு அவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வனிதா அவர்களுடைய போராட்டம் என்பது மிக பெருசு. ஆக்சுவலாக ஒரு ஆண் 10,000 மனைவிகளை கல்யாணம் பண்ணலாம், என்ன வேணால் செய்யலாம், அதை பெருமையாக நினைக்கிற சமூகத்திலிருந்து ஒரு பெண் செய்கிறப்ப அதை தொடர்ந்து விமர்சனமாக்கி அவங்கள கேலிக்குரிய பொருளாக மாற்றிக்கிட்டே இருக்கிறப்ப அதையெல்லாம் ரொம்ப போல்டாக எதிர்த்து நின்று ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறத எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் டைரக்டராக இருக்கிறோனோ இல்லையோ, ஒரு விமனாக அவங்க செய்கிற செயலுக்கு பின்னாடி நான் சப்போர்ட் பண்ணணும்னு நான் விரும்பினேன். ஒரு ஆணாக, ஒரு கலைஞனாக நான் விரும்பினேன் ஆக்சுவலாக. ஏன்னா இங்கே விமனுக்கான குரலை உயர்த்துறது, விமன் உயர்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா கணவனே விமனை சப்போர்ட் பண்ணுற சமூகத்தில் நம்ம இல்லை. விமன்னா எப்பயுமே நம்மளுக்கு கேலிக்குரிய பொருள், விமன் என்ன ட்ரெஸ் பண்ணாலும் கேலிக்குரிய பொருள். இப்படி இருக்கிற சமூகத்திலிருந்து அதுவும் திரைப்படத்துறையில் அவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்க போராட்டம், இந்த இடத்துல அவங்க டைரக்டராக நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம், மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஷோக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க, உங்கள் முன்னாடி நான்லாம் ஒரு டைரக்டராக வந்திருக்கேன், நீங்கள் என் ஷோக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. இந்த திரைப்பட உலகம் மொத்தமும் ஆணாதிக்க சமூகமானது. இங்கே கதாசிரியர்கள் இருந்து உமன் தன் கதையை சொல்ல முன்வரணும்னு ஆசைப்பட்றேன். ஐ திங்க் பதிப்பகத்தில் ஹெர் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லி இப்போ ஒரு பதிப்பகம் வந்திருக்கு. 100 பெண்களுடைய கதையை அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உமன் தங்களுடைய கதைகளை இயக்குனராக தங்களுடைய கதைகளை அவங்க சொல்ல முன் வரணும். அது ஒரு புதிய கதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்கேயும் ஜனநாயகப்படுத்தப்படணும்னு நினைக்கிறேன். ஒரு டைரக்ஷன், சினிமா எல்லாமே ஜனநாயகப்படுத்தப்படணும். ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட மட்டும், ஆண்கள்கிட்ட மட்டும் சினிமா இல்லாமல் ஒவ்வொருத்தரும் தங்கள் கதைகளை சொல்ல வரணும். அப்படிதான் இன்னைக்கு யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி கூட தன்னுடைய டேலண்ட்டுக்காக யூடியூப்ல சின்ன ஷார்ட்ஸாக தான் பேரன் கூட ஆடுறதுலேருந்து எல்லா இந்த மொத்த ஷார்ட்ஸ் உலகத்தில் பார்த்தா ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் பெண்கள் தங்களுடைய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர ஒரு விஷயமா வெளிக்கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் நான் இன்னைக்கு வனிதா அவர்கள்ட்ட ஒரு கதை சொல்கிறதுக்கு இருக்குது. இந்த சமூகத்தில் அவங்க பேசுகிறதுக்கு ஒரு கதை இருக்குது. ஷகிலா கதையை கேட்டோம்னா இது வரைக்கும் தமிழில் உலகத்தில் சொல்லாத ஒரு கதையை ஷகிலா அவர்களால் சொல்ல முடியும். ஷகிலானா நம்ம காமம் அதை தொடர்பு படுத்தி பார்த்து கொண்டு இருக்கும்போது அவங்க சொல்வதற்கு ஒரு அழகான அழுத்தமான கண்ணீர் கதை இருப்பதை போல ஐ திங்க் வனிதா அவர்களுக்கும் சொல்வதற்கு ஒரு கதை இருக்கிறது. அந்த கதை தான் நீங்கள் பார்த்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். அந்த டைட்டில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் ஆணாதிக்க சமூகத்திலிருந்து பெண்ணை கடவுளாக, பெண் வழி சமூகமாக நம்ம வளர்ந்து வந்ததுலேருந்து மிஸ்ஸஸையும் முன்னாடி போட்டு மிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்க அந்த டைட்டில் ரொம்ப அபாரமாக இருக்குது. என்னுடைய போன படத்தில் அவங்க நடித்தாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவங்க முழு படமும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஃபோன் பண்ணோடனே நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வெளியே இருந்து நீங்கள் பார்க்குற வனிதா விஜயகுமாரை வேற, நான் பக்கத்துலேருந்து போய் பார்க்குறப்ப சாதாரண ஒரு பொண்ணு. அவங்களுக்கு போல்ட்னஸ்ங்கிறது, அவங்க ஏற்படுத்துகிற திமிர் என்பது அவங்களை பாதுகாத்து கொள்கிற ஒரு ஆயுதமாக தான் நான் பார்க்குறேன். எல்லா பெண்களும் அப்படித்தான். எல்லா பெண்களும் திமிருடையவர்கள், திமிராக பேசுவாங்க, அகங்காரம் உடையவங்களா இருப்பாங்க, கர்வமுடையமா இருக்கிறாங்கன்னா இந்த ஆணாதிக்க சமூகத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்கிற ஆயுதமாக தான் வனிதா அப்படி ஒரு ஆயுதத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. போல்டுங்கிறது உள்ள அவங்க ரொம்ப வீக்கான ஒரு லேடி. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக மாறலாக இந்த ஷோக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அவங்கள விஷ் பண்ணணும்னு நினச்சேன்.
ட்ரைலரை பார்க்குறப்ப ஒரு ஃபன் ஃபீல்டாக இருக்குது. இந்த படம் வெற்றியடைய வளர்த்த வாழ்த்துக்கள். இந்த மாலை இனிய வேளையில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய இனிய நண்பர், என்னுடைய தோழி வனிதா மேம்க்கு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த படத்தில் நான் நடித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒரு சின்ன வருத்தம், மேம் சகிலாவை நான் லவ் பண்ணுற மாதிரி என்னை கொடுத்துட்டாங்க. அது ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல, என்னை கலாய்க்க இருக்கா என்னன்னு. ஆனால் படம் பார்த்தா நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நான் ஏற்கனவே அவங்களுடைய எம்ஜிஆர் ஜிவாஜிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறேன். அப்புறம் என்னுடைய படம் பிக்கப் படத்தில் நடிச்சிருக்கிறேன். இப்போ இந்த படத்துலேயும் நடிக்கிறேன். அடுத்து குவா குவான்னு ஒரு படம் எடுப்பாங்க, அதுலேயும் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் இந்த ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆக 3 நாளைக்கு முன்னால் எல்லா யூடியூப்லேயும் எல்லா இதுலேயுமே நான் செத்துட்டேன், போர் சார் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறாரு போட்டாங்க. ஏன் இப்படி போகிறான்னு தெரில. அந்த ஒரு இதுக்காக தான் இன்றைக்கி ஓடி ஓடி வந்திருக்கேன். என்னடா நம்ம உயிரோடு இருக்கிறோம், நம்மளை செத்துட்டேன்னு போடுறாங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து அதாவது சென்டிமெண்ட்டாக பார்க்கும்போது பிக்கப் படத்தில் நானும் வனிதாவும் சீன்ஸ்லாம் நடிச்சிருக்கிறோம். அதில் ஃபோட்டோ ஸ்டில் எடுத்தோம். அதில் வனிதா வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டாங்க. 3.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் படமே எடுக்கலை, வெறும் ஃபோட்டோ ஸ்டிலுக்கே 3.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க. அந்த படம் திருப்பி எடுக்க போகிறோம். அவங்க வனிதா அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த படத்தில் நடித்து உங்கள் முன்னால் திருப்பி நாங்கள் பார்ட் 2 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸாக வரப்போகிறோம். அதை நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்கணும். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அம்பிகா மேம் வந்து நான் வந்து ரொம்ப தீவிர ரசிகர். அவங்க இங்கே வந்திருக்காங்க. அதுக்கு மேலாக என்னுடைய தம்பி ஸ்ரீகாந்த் தேவா வந்து இந்த படத்தில் பட்டையை கிளப்பியிருக்காரு. அடுத்த படத்தில் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். மேலும் மேலும் இந்த திரையுலகம் இன்னும் நல்லா வரணும், நிறையா படங்கள் ஜெயிக்கணும், நிறையா எடுக்கணும். அதுக்கு மேலாக வனிதா மேமோட பொண்ணு ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பக்குவமாக இந்த கொஞ்சம் வயசில் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு வேலை வாங்கக்கூடிய ஒரு தன்மை அவங்ககிட்ட இருக்குது. அங்கிள் அங்கே நிற்காதுங்க, அங்கிள் அங்கிள் இங்கே உட்காருங்க அங்கிள். ஒரு பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒவ்வொரு ஷாட்லையுமே என்னை வந்து அங்கிள் இங்கெல்லாம் நிற்காதீங்க அங்கிள், கீழே விழுந்துருவீங்க, இங்கே நில்லுங்க அங்கே நில்லுங்க. டப்பிங்கில் கூட என்னை உட்கார வச்சு கீழே உட்காந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்தில் அது எனக்கு பொண்ணாக பிறக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதுல நிக்கில் முருகனுக்கு மனசார நெஞ்சார நான் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. This night belongs to her only. That's a big applause to her. Please, thank you so much. இல்லை ஆக்சுவலி வந்து நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், போன ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தேன், போன ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தேன், ஹீரோயின்ஸ் 2 பேர் வந்து நண்பர்களாக இருக்கிறது, ஃபீமேல் ஆர்டிஸ்ட் யூனோ 2 people to be friends அண்ட் வெல் விஷர்ஸுங்கிறது வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரியே, ஆண்கள் கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு லேடி டைரக்டராக இருந்து கூட ஒரு ப்ரொடியூசராக இருந்து டைரக்டராக இருக்கும்போது the men will listen to you, the women only won't listen to you. ஸோ அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ பெண்கள் வந்து எனக்காக இங்கே வந்து சப்போர்ட் பண்ணும்போது ஒன் ஆஃப் வெரி நான் எங்களுக்கு ஐ நோ கிரண் ஃப்ரம் ஜெமினி, we've met but we weren't friends, but somewhere வந்து we connected like sisters. அண்ட் இது எப்படின்னா நான் சொல்லுவேன், என் ஸ்ரீ பாப்பாவுக்கு பதிலாக நீ எனக்கு கிடைச்ச. பிகாஸ் நான் இந்த ஸ்ரீ பாப்பா இருந்தால் நான் எப்படி வந்து ஸ்ரீ பாப்பாவை நான் வந்து ட்ரீட் பண்ணுவேனோ அதுதான் எனக்கு கிரண். ஒரு ஸ்டாருன்ற ஒரு அந்த ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எவ்வளோ படங்கள், அன்பே சிவம், ஜெமினி என்ன படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க, எவ்வளோ சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் வந்து சிவராத்திரி இஸ் கோயிங் டு பி another super hit in her. Thank you so much for giving me this song. Thank you so much for being with me. Love you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். அதான் சொன்னேன், இந்த படத்துக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது இப்போ வந்து அவர் டைரக்டர் வசந்தபாலன் சொன்னார், டைட்டில் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அந்த டைட்டில் வச்சது நான் தான். ஏன்னா எப்போவுமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது வனிதா சொல்லப்போ நான் சொன்னேன், ஏன்
என்னமோ எதை சொன்னாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கல, அது இப்படி போட்டு பாரு அப்படின்னேன். அப்படி தான் அதை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ அதில் ஒரு சந்தோஷம். சாங்ஸு ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. அந்த 40 சாங் ஸ்ரீ கொன்னுட்டிங்க, சூப்பர் அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த சாங் நிலாக்கா இதை விட ஹாட்டாக இருக்குமா, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஒரு படம் எடுக்கிறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது, டைரக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுலேயும் ஒரு கேர்ள், ஒரு லேடி பண்ணணுன்னா அதை விட கஷ்டம். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வனிதாவால் மட்டும்தான் பண்ண முடியும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா ஜோபி பண்ணுவாங்க. ஸோ இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும், நம்ம எல்லாருமா சேர்ந்து அதை ஹிட் ஆகணும், எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். அதுதான் என்னோடய ஆசை. ஆல் தி பெஸ்ட் வனிதா.